Hello everyone, welcome to our channel Happy Learning. So நம்ம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா present perfect continuous tense, past perfect continuous tense இந்த ரெண்டு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். So previousா நான் வந்து tenses பத்தி வீடியோஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ நம்மளோட வீடியோஸ் அதுல வந்து இருக்கும். சோ இப்ப பாருங்க, பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்னன்னா, கடந்த காலத்தில் ஒரு செயல் தொடங்கி அது தற்பொழுது வரை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தால் அதை தான் நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம சொல்லணும். சோ ஒரு செயல், ஒரு ஆக்ஷன் வந்து பாஸ்ட் டென்ஸ்ல தொடங்கி இப்ப வரைக்கும் அது நடந்துகிட்டே இருக்கு. சோ கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு, அதை வந்து நம்ம பிரசன்ட் பெர்ஃபெக்ட்ல சொல்லணும். இப்போ அதுக்கு வந்து என்ன ஆக்சிலரி வெர்ப் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஐ, யூ, வி, தே இது எல்லாத்துக்குமே have been அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப யூஸ் பண்ணணும். he, she, it இந்த மூணு சப்ஜெக்டா வரும்போது நம்ம வந்து has been அப்படின்ற ஆக்சிலரி வெர்ப யூஸ் பண்ணணும். இப்போ இதோட ஃபார்மட் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். சப்ஜெக்ட் பிளஸ் ஆக்சிலரி வெர்ப் பிளஸ் வெர்ப், அது பக்கத்துல ஐஎன்ஜி பிளஸ் எக்ஸ்டென்ஷன். இதுதான் பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்மட். சரியா? சோ ஒரு ஆக்ஷன் எனக்கு வந்து கடந்த காலத்துல நடந்து இப்பவும் அது நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்றத பார்க்கலாம். ஐ ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை ஃபார் 10 years ஆர் ஃபார் 8 years. சோ நான் வந்து சென்னையில 10 வருடமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். அப்போ நான் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே சென்னைக்கு வந்துட்டேன். இப்ப வரைக்கும் நான் அங்கதான் இருக்கேன், வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சோ அப்ப கண்டினியூஸா இப்பவும் நடந்துட்டு இருக்கு. அதனால நான் 10 வருடங்களாக சென்னையில் வசிக்கிறேன். அந்த மாதிரி நம்ம சொல்லும் போது பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம சொல்லணும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. We have been learning English since 2017 or since June. சோ நாங்க 2017ல இருந்து வந்து இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இல்லனா வந்து இந்த ஜூன்ல இருந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லும் போது, சோ நான் கடந்த அந்த காலத்துல இருந்து ஜூன் மந்த்ல இருந்து இப்ப வரைக்கும் அதை இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். சோ நாங்கள் ஜூன் மாதம் முதல் ஆங்கிலம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இப்ப வரைக்கும் கண்டினியூஸா அது நடந்துட்டு இருக்கு. அப்ப நம்ம அதை பிரசன்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் பாருங்க, இதுக்கு he has been சொல்லணும். இப்போ நம்ம வந்து சப்ஜெக்ட் வந்து he வந்திருக்கிறதுனால has been சொல்றோம். he has been learning English since 2017. இதையே வந்து கொஸ்டினா மாத்தனா எப்படி மாத்தணும்? has he been. இந்த இடத்துல நல்லா கவனிங்க. has நடுவுல வந்து he சப்ஜெக்ட் வந்துடணும், அதுக்கப்புறம் been வரணும். கொஸ்டின் கேட்கும் போது has he been learning English since 2017? அவன் 2017ல இருந்து இங்கிலீஷ் கத்துக்கொண்டிருக்கிறானா? where has he been. இங்கேயும் பாருங்க, where has he been learning English since 2017? அவன் 2017ல இருந்து இங்கிலீஷ் எங்கே கற்றுக்கொண்டிருக்கிறான்? ஓகேவா? இதுவே நெகட்டிவா கேக்குறோம் அப்படின்னா he has not been learning English since 2017. அவன் இங்கிலீஷ் வந்து 2017ல இருந்து கற்றுக்கொண்டு இருக்கவில்லை. சோ இது நெகட்டிவ். கொஸ்டினா மாத்துறது எங்கே, எப்படி, அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நம்ம மேக் பண்ணலாம் இதுலயே. சோ நெக்ஸ்ட் பாருங்க, பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சோ பாஸ்ட் அப்படின்னாலே கடந்த காலத்துல நடக்கிறது. சோ அதுல எப்படி கண்டினியூஸ் வரும் அப்படின்னா, கடந்த காலத்துல ஒரு செயல் தொடங்கி அது தொடர்ச்சியாக நடந்து கடந்த காலத்திலேயே அது முடிஞ்சிருக்கும். சரியா? அந்த மாதிரி ஒரு செயலை நம்ம வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம சொல்லணும். நல்லா கவனிங்க. ஒரு ஆக்ஷன் கடந்த காலத்திலேயே தொடங்கி கடந்த காலத்திலேயே தொடர்ந்து நடந்து அது வந்து கடந்த காலத்திலேயே முடிஞ்சிருக்கும். அதான் நம்ம என்ன சொல்லணும்னா பாஸ்ட் கண்டினியூஸ்ல சொல்லணும். சரியா? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சோ இதுக்கு ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட் இது எல்லாத்துக்குமே had been தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ணோம். சோ ஒரு விஷயம் பாஸ்ட்ல முடிஞ்சிச்சுன்னா நம்ம had been தான் நம்ம சேர்ப்போம். சோ had been சொல்லணும். இப்ப இது ஃபார்மட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட் பிளஸ் had been பிளஸ் verb பிளஸ் ing பிளஸ் எக்ஸ்டென்ஷன். சோ இதோட ஃபார்மட் இப்படிதான் இருக்கும். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆக்சிலரி வெர்ப் தான் had been அப்படின்றது. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I had been living in Chennai for 7 years. நான் வந்து சென்னையில 7 வருடமாக வசித்து வந்தேன்
ஆனா இப்போ அங்க இல்ல. சோ 7 வருடமா கண்டினியூஸா நடந்திருக்கு. ஆனா இப்போ அந்த செயல் நடக்கல. இது பாஸ்ட்லயே தொடங்கி பாஸ்ட்லயே முடிஞ்சிருச்சு. 7 வருஷமா சென்னையில இருந்திருக்கேன் அப்படின்றத நம்ம சொல்றோம். சோ அது பாஸ்ட்லயே தொடங்கி பாஸ்ட்லயே முடிஞ்சதுனால பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நம்ம சொல்லணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். I had been writing a book for 2 years. சோ நான் 2 வருடமாக ஒரு புத்தகம் எழுதி கொண்டு இருந்தேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த புக் எழுத ஆரம்பிச்சேன். 2 வருஷத்துக்கு கழிச்சு அதுக்குள்ள நான் முடிச்சிட்டேன். சோ 2 வருஷமா நான் ஒரு புக் எழுதி முடிச்சிட்டேன். அந்த கடந்த காலத்திலேயே முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட், she had been working in London for 8 years. அவன் 8 வருஷமா லண்டன்ல ஒர்க் பண்ணி, அதாவது வேலை செய்து கொண்டு இருந்தாள். இப்ப ஆனா அது பண்ணல. சரியா? I had been studying in government school for 12 years. நான் 12 வருடமாக கவர்மெண்ட் ஸ்கூல் படித்து கொண்டு இருந்தேன். சரியா? உங்களுக்கு இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாஸ்ட் அண்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். சோ பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் மட்டும் நம்ம இப்ப பார்த்திருக்கோம். சோ பேலன்ஸ் இருக்கிறது நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இது வரைக்கும் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஹாப்பி லேர்னிங். தேங்க்யூ.